இப்போ நாங்க உங்களுக்கு உண்மையை வச்சு எடுக்கிற ஒரு டிவி ஷோ கிரைம் இந்தியாவோட ஷூட்டிங்கை காட்டுறோம். கிரைம் இந்தியா எபிசோடோட இந்த கதை ரகுநாத் அவரோட குடும்பத்தோடதும். அவர் ஏறக்குறைய 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா நியூஸ் பேப்பர்லயும் ஹெட்லைன்ஸா வந்தவர். 5 4 3 2 1 ஆக்ஷன். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாரையும் நான் கிரைம் மீடியாவுக்கு வரவேற்கிறேன். இந்த கதை ரொம்பவே சுவாரஸ்யமானது, ரகசியங்கள் நடந்தது. இந்த கதை நடந்து 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு. நடந்த இடம் இந்த பங்களா தான். இங்க ரகுநாத் தான் குடும்பத்தோட தங்கி இருந்தாரு. அது ஒரு சந்தோஷமான குடும்பம். ஆனா எல்லா சந்தோஷமும் ஒரே நிமிஷத்துல காணாம போயிடுச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே கதவை திறந்து ரகுநாத்தோட 21 வயசு பொண்ணு தன்னோட வீட்டுக்குள்ள வந்து பாக்குறா. அங்க அவளோட அப்பாவை மீட் பண்றா. அவர் அப்போ ரொம்ப கோவத்துல இருந்தாரு. ஏன்னா அவளோட ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு லேட்டா வந்திருந்தா. அப்பா திட்டினதை கேட்டதுமே ஜூஹி தன்னோட அப்பா அம்மாக்கு விஷயத்த சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணா. பார்ட்டின்னு வந்தாலே எப்பவுமே லேட் தானே ஆகும், அதுக்காக ஏன் இவ்வளோ அப்செட் ஆகுறீங்க அப்படின்னு கேட்டதுமே ரகுநாத் கோவத்துல கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஜூஹியால அப்பா சொன்ன வார்த்தைகளை கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியல. அவ கண் கலங்கிட்டே அவளோட ரூமை நோக்கி ஓடி போனா. ரூம் டோரை க்ளோஸ் பண்ணாம எதுவுமே சாப்பிடாம ஜூஹி படுத்து தூங்கிட்டா. கதையோட அடுத்த கட்டத்தை லைவா காட்டுறோம் பாருங்க. அம்மா, அப்பா, அம்மா, அம்மா, அப்பா. அட, இது என்னது? வீட்ல யாருமே இல்லையா என்ன? அப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே. அப்பா, அம்மா, அம்மா, அப்பா. அட, இது என்னது? இங்க கூட யாரையுமே காணோம். ஒருவேளை பெட்ரூம்ல இருக்காங்களா? அம்மா, அப்பா, அம்மா, அப்பா. இது என்னது? எல்லாரும் எங்க போயிட்டாங்க? அம்மா, அம்மா, நீங்க பாத்ரூம்ல தான் இருக்கீங்களா? நீங்க யாருமே காணோம்னு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு தெரியுமா? அம்மா, அம்மா, அம்மா. அட, இது என்னது? டேப்பை ஓபன் பண்ணி விட்டுட்டு அம்மா இப்படி எப்பவுமே பண்ண மாட்டாங்களே. அம்மா, அம்மா, அம்மா. ராகுல், 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 ராகுல். அட, ராகுல ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறதுக்கு தான் அம்மா போயிருப்பாங்க போல. ராகுலோட ஸ்கூல் பேக் எங்க இருக்கு? அப்படின்னா ராகுல் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலையா? ஆனா ராகுல் எங்க காணோம். அம்மா, அம்மா, அம்மா. அப்பாவோட வண்டி இங்கதான் இருக்கு. ஆனா அப்பா என்னைக்குமே இந்த மாதிரி செஞ்சது இல்லையே. அப்பா. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஜூஹியோட அப்பா அம்மா அப்புறம் அவங்க தம்பிய பத்தி எந்த தகவலும் கிடைக்கல. அவங்க 3 பேரும் எங்க காணாம போயிட்டாங்க. ஆனா ஜூஹி அவளோட கடைசி நினைவுகளை இன்னும் மறக்கவே இல்ல. அவங்க அம்மாவோட பிங்க் சாரி, அவளோட அப்பாவோட ஸ்டைலிஷ் ஹேட், அதுதான் அவங்க கடைசியா போட்டிருந்தாங்க. அத அவளால இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியல. Just stop this nonsense. நீங்க யாரையும் நிம்மதியா வாழவே விட மாட்டீங்களா? ப்ளீஸ் மேம், கொஞ்சம் அமைதியா இருங்க. Just shut up. நீங்க எல்லாரும் ஏன் வீட்டுக்கு எப்படி வந்தீங்க? பெர்மிஷன் வாங்கியிருக்கோம் மேம். To hell with your permission. நீங்க எல்லாரும் சேர்ந்து என் வாழ்க்கைய டெலிவிஷன் ஷோல காமெடி பீஸ் ஆக்க பாக்குறீங்களா? யாருக்கு எங்க வலிச்சாலும் அது ஸ்டோரி ஆக்கிடுவீங்கல்ல? எந்த வீட்ல என்னுடைய நினைவுகள் நிறைஞ்சு இருக்கோ அந்த நினைவுகளை நீ எக்ஸ்போஸ் பண்ண போறீங்களா? அப்படிலாம் செய்ய நான் அனுமதிக்கவே மாட்டேன். Just go from here. போங்க வெளியே. Trust me ma'am, நாங்க அந்த மாதிரி எதுவும் தப்பா காட்டல. ஆக்சுவலி இது உங்களுக்கும் நல்லது தானே. ஒருவேளை இந்த ஷோ டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ் வரலாம்ல, உங்க மிஸ்ஸிங் பேரண்ட்ஸ் கிடைக்கலாம்ல. ப்ளீஸ்
சும்மா எதையும் சொல்லி ஆசை காட்டாதீங்க. எங்க வீட்ல தனியா இருக்கணும். எல்லாரும் வெளியில போங்கன்னு சொன்னேன். மேம் அது லைவ் டெலிகாஸ்ட் போயிட்டு இருக்கு மேம். அதான் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க மேம். உங்கள் இஷ்யூவை நாங்கள் ரொம்ப சென்சிட்டிவாக தான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சார், மேடம்க்கு கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க. சார் கொஞ்சம் சொல்லுங்க சார், என்ன பண்றாங்க இவங்க? போறீங்களா இல்லையா? இல்லனா என் உயிரை விட்டுறவா? என்ன விடு விடு, சொன்ன கேளு சொல்றல. வேண்டாம், என்ன விடு, அப்பதான் அவங்க போவாங்க. உதய், ஐயோ உதய், கையை காட்டு. பேக்கப் சீக்கிரம் போங்க, எல்லாம் வெளியே எடுத்துட்டு போங்க. நீ கொஞ்ச நேரம் உட்காரு, நான் உனக்கு மஞ்சத்தூள் கலந்து பால் எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. என் மேல உனக்கு அக்கறை இருக்குன்னா முதல்ல உன்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ண. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்ததுன்னா நான் செத்துருப்பேன். பின்ன நான் என்னதான் பண்றது? அவங்க என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் விஷயத்த விளையாட்டா நடந்துட்டு இருக்காங்க. என்னுடைய ஆறி போன காயத்தை கிளறி இருக்காங்க. என்னுடைய எமோஷன்ஸ் யாருக்குமே புரியல. அப்படி இல்லம்மா, எனக்கு உன்னோட எமோஷன் புரியாதா என்ன? ஜோகி, நான் தானே சொன்னேன் நீ ரொம்ப தைரியமான பொண்ணுன்னு. நீ கஷ்டத்தை வேஸ்ட் பண்ண விதம் இருக்கு பாரு. வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போன பாரு. வேற யாராவது இருந்தா சில்ல உடஞ்சிருப்பாங்க. உன்ன மாதிரி ஒரு பார்ட்னர் லக்கியா இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். உன்ன மாதிரியான புருஷன் எல்லா பொண்ணுங்களுக்கும் கிடைக்க மாட்டாங்க. எனக்கு இப்ப பால் இல்ல, கிரீன் டீ போட்டு கொடு. நீ உட்காரு, நான் எடுத்துட்டு வரேன். என்னாச்சு ஜோகி? நீங்க எப்படி சொல்றீங்க இது உங்க அப்பாவோட ஹேட்டுன்னு? ஏதாவது அடையாளம் அந்த மாதிரி ஏதாவது? இது அவருடைய ஃபேவரட்டான ஹேட். நான் சின்ன வயசுல இருந்தே இவர் இந்த ஹேட்டை போட்டு தான் பார்த்திருக்கேன். பாருங்க ஜோகி மேம், தப்பா நினைக்காதீங்க. ஆனா இருந்தாலும் இந்த விஷயம் ப்ரூவ் ஆகல. ஹேட் உங்க அப்பாவோடது. வேற ஏதாவது ஸ்பெஷலான அடையாளம் இருக்கா? உதய், இவருக்கு அப்பாவோட போட்டோஸ் எல்லாத்தையும் காட்டேன். எல்லா போட்டோலயும் இவர் இந்த ஹேட்டை தான் போட்டிருப்பாரு. நான் அப்பா கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், இந்த ஹேட் பழசாயிடுச்சு, அதை தூக்கி எரிஞ்சிடுங்கன்னு. ஆனா அப்பா சொல்வாரு, என் தலையும் பழசாயிடுச்சுன்னு. என்னையும் தூக்கி எரிஞ்சிடுவான்னு கேட்பாரு. ஜூஹி மேம், இதை பார்க்கும்போது எங்களுக்கு அப்படி தோணவே இல்லை. அதாவது இந்த ஹேட் அதுதான்னு தோணவே இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமாக சொல்ல முடியும், இந்த ஹேட் அதே ஹேட் மாதிரி தான் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் உங்ககிட்ட போய் சொல்றேனா? நீங்கள் ரெண்டு பேரும் எதுக்கும் கதவு ஜன்னலை செக் பண்ணுங்க. ஜூஹி மேம், நீங்கள் சொன்ன விஷயம் இருக்கே, அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் அந்த ஹேட் எப்படி இங்கே வந்துச்சு? அது தானாக வர வாய்ப்பு இல்லைல்ல? ஆமாம் சார், இதை யாரை கொண்டு வந்து இங்கே வச்சிருக்காங்க. யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? இல்ல சார், பின்னாடி இருக்கிற டோர் எல்லாம் உள்பக்கமாக லாக் பண்ணியிருக்கு சார். அப்படின்னா எவன் உடச்சிட்டு வந்திருக்கானோ அவங்ககிட்ட சாவி இருந்திருக்கு. ஜோதி மேம், உங்கள் வீட்டு சாவியை யார்கிட்ட கொடுத்து வச்சிருக்கீங்களா? இல்லையே. இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. ஆக்சுவலா ஷாப்பிங் மால்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட பேக்கை திருடிட்டு போனாங்க. வீட்டோட சாவி கூட அதுல தான் இருந்துச்சு. பக்காவாக பிளான் பண்ணி தான் செஞ்சுருக்கான். ஆனால் 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஹேட் இங்கே கொண்டு வர கண்டிப்பாக காரணம் இருக்கணும். ஒட்டுமொத்த ஃபேமிலியும் காணாம போயிருக்கு. ஆனா அதை பத்தி யாருக்கும் எதுவும் தெரியாது. அது எப்படி மொத்த ஃபேமிலியும் ஒன்னா காணாம போகும்? சார், போலீஸ் ரிப்போர்ட்ல என்ன எழுதிருக்குன்னா, யாரும் கத்தி கதற சவுண்ட் கூட கேட்கலன்னு எழுதிருக்காங்க. எங்கேயும் ஷூட் பண்ண சவுண்டும் கேட்கலையா? சார், இந்த சம்பவம் நடக்கும்போது ஜோகி அவர் ரூம்ல மேல தான் படுத்திருந்திருக்கா. மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கீழே இருந்திருக்காங்க. யாராவது சத்தம் போட்டிருந்தாங்கன்னா அது ஜோகிக்கு கேட்டிருக்கோம்ல. எக்ஸாக்ட்லி. அந்த வாட்ச்மேன் என்னதான் சொல்றான்?
சார் அவன் என்ன சொல்றான்னா சந்தேகப்படுற மாதிரி யாரும் வரலன்னு சொல்றான். எந்த ஒரு வண்டியும் வெளில போனதை பார்க்கலன்னு சொல்றான். ஃபேமிலியோட மெம்பர்ஸ் யாரும் வெளில போனதை பார்க்கலன்னு சொல்றாங்க. சார் ரிப்போர்ட்ல இன்னொரு விஷயம் எழுதியிருக்கா, அதாவது யாரோ வீட்டை உடைச்சிட்டு உள்ள வரலன்ற மாதிரி எழுதியிருக்காங்க. சார் எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. வீட்டில் இருக்க அத்தனை ஆளுங்களும் காணாம போயிருக்காங்க. ஆனா இந்த ஜூகி மட்டும் எப்படி தப்பிச்சா? அதைத்தான் நானும் கேக்குறேன். ஜூஹியை மட்டும் எப்படி விட்டு வச்சான்? சார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேணும்னே கிட்னாப் பண்ணல போல இருக்க. ஏதாவது சதி வேலையா இருக்கலாம்ல? சரி, அந்த ஹேட்ல இருந்து ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைச்சதா? சார் அந்த ஆட்ல இருந்து 5 பேரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அதுல 2 பேர் ஜூகி, அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட். மற்றது எதுவுமே மேட்ச் ஆகல சார். ஜூஹி அப்புறம் அவ புருஷனோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், ஒருவேளை அது அவ அப்பாவோட ஹேட்டை 10 வருஷம் கழிச்சு பார்த்ததும் அவசரத்துல போய் எடுத்துருக்கலாம்ல? சார் பேப்பர் கட்டிங்ல ஒரு நியூஸ் வந்திருக்கு. அந்த சாருக்கு ஒரு பிரதர் இருந்திருக்காரு, ஹிமான்சு. அவங்க 2 பேருக்கும் சுத்தமா செட் ஆகாது. அண்ணன் தம்பிங்களுக்குள்ள ப்ராப்பர்ட்டி விஷயத்துல சண்டை வந்திருக்கு. அதுக்கப்புறம் எமான்ஷோ ஜூகி கிட்ட இருந்து பழைய இன்வெஸ்ட்மெண்ட்டை தர சொல்லியிருக்கான் சார். தயா அந்த இமான்ஷுவோட ஃபுல் டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ணணும். சார் இன்னொரு விஷயமும் தெரிய வந்திருக்கு. என்ன? நாம இந்த கேஸோட ஃபைல்ஸை வாங்க போகும்போது அப்பதான் தெரிஞ்சது இன்ஸ்பெக்டர் விஜய் இதை 2-3 நாளுக்கு முன்னாடி வாங்கிட்டு போயிருக்காரு. இது இன்ஸ்பெக்டர் விஜயா? தயா அந்த இன்ஸ்பெக்டர் விஜய் தான் ரிட்டையர் ஆயிட்டாரு. அப்புறம் எப்படி அவர் இந்த கேஸை டீல் பண்ண முடியும்? ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் எந்த ஒரு கேஸையும் டீல் பண்ண முடியாது. இல்ல அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. ஊரில் ரகுநாத் சாரோட கேஸ் சால்வ் ஆகணும், இல்லைன்னா ரிட்டையர்டு இன்ஸ்பெக்டர் விஜய் டிசால்வ் ஆகணும். இந்த விஷயத்தில் நான் பிடிவாதமாக இருக்கேன். அப்புறம் ரஞ்சித், நான் ரொம்ப நெருங்கிட்டேன். கூடிய சீக்கிரம் நான் கமிஷனருக்கு முன்னாடி வந்து நிற்பேன் பாரு. சர்வீஸ் படி பார்த்தா இது 99வது கேஸ். ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் இதுதான் முதல் கேஸ். மொத்தத்தில் கூட்டி கழிச்சு பார்த்தா எஸ் 100. சரி நான் அப்புறமா கால் பண்ணுறேன். வெளியில் ஏதோ சத்தம் கேட்டது என்னன்னு பார்க்குறேன். இன்ஸ்பெக்டர் விஜய், நீ பழசம் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்ப நீ இன்ஸ்பெக்டரே இல்ல, ரிட்டையர்டு இன்ஸ்பெக்டர். உன் கதை இதோட முடிய போது பாத்துக்க. ரகுநாதனை இறந்து போய் ஏறக்குறைய 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ அவருடைய ஞாபகங்கள் மட்டும்தான் இருக்கு. அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். ஆனால் அவரோட வீட்டு சாவியை பற்றி புதுசாக சில விஷயங்கள் வந்திருக்கு. அதனால தான் எதுக்கும் ஒரு முறை உங்களை கேட்கலான்னு வந்தேன். பொது விஷயங்கள் உங்களுக்கு தான் தெரிய வந்திருக்கு. அப்புறம் நீங்கள் இதை பற்றி என்கிட்ட கேட்கணுங்கிறீங்க? நீங்கள் ரொம்பவே டென்ஷனாக இருக்கீங்க போல இருக்க. நான் இதுக்கு டென்ஷன் ஆகணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அது என் அண்ணன் இறந்து போய் பல வருஷங்கள் ஆச்சு. ஆனால் இப்போ திடீர்னு நீங்கள் அண்ணனை பற்றி என்கொயரி பண்ண வந்திருக்கீங்கன்னு நினச்சாதான். சரி, இப்போ நம்ம நேராக விஷயத்துக்கு வருவோம். இப்போ உங்களை பற்றி பேசலாம்ல. நேற்று மத்தியானம் எங்கே இருந்தீங்க? நேற்று நான் ஆஃபீஸில் தான் இருந்தேன். ஆஃபீஸ்லையா? ரியலி? அதில் அதிர்ச்சி ஆகிற அளவுக்கு என்ன இருக்குது? நேற்று நீங்கள் 12லேருந்து 3 மணி வரைக்கும் ஆஃபீஸில் இருந்தீங்களா? அது நான் லஞ்ச் ஹவர்ஸில் மட்டும் வீட்டுக்கு வந்துட்டு போவேன். ஒரு 2-3 மணி நேரம் ரெஸ்ட் எடுப்பேன். உங்கள் வீட்டோட அட்ரஸ் 54 குல்மோஹர் ரோடு தானே? இல்லைங்களே. ஆனால் உங்கள் காரு நேற்று அந்த நேரத்தில் பங்களாக்கு வெளியே தான் நின்று இருந்தது. ஓ ஓ நான் மறந்துட்டேன். அது நான் டென்ஷனில் மறந்துட்டேன். நான் நேற்று ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போயிருந்தேன். அவங்க குல்மஹரில் தான் தங்கியிருக்கான். மிஸ்டர் ஹிமாச்சல் சார், நீங்கள் அடுக்கடுக்காக போய் சொல்கிறீங்க. அங்கே இருந்தது உங்கள் ஃப்ரெண்ட் இல்லை, ஆனால் உங்கள் மருமக ஜூகி தான் தங்கியிருக்கா. புரிஞ்சுதா? இதில் போய் சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை.
நீங்கள் ஜூஹியை தான் பார்க்க போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், அதுவும் அவங்க வீட்டுக்கு. ஆ, எனக்கு அவங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டி இருந்தது. ம், பாவம் ஏதோ பேச போயிருக்காரு. அப்புறம் நீங்கள் அவங்கள பார்க்கவே இல்லை, ஆனால் யாருக்கும் தெரியாமல் நைஸாக அவங்க வீட்டுக்குள்ளே மட்டும் போயிருக்கீங்க. அவங்க வீட்டு கிச்சன் பிளாட்ஃபார்மில் அவங்க அப்பா ரகுநாத்தோட ஹேட்டை வச்சுட்டு வந்திருக்கீங்க. அப்புறம் ரிலாக்ஸாக கிளம்பி வந்திருக்கீங்க. எதுக்கு? ஹேட்டா? எந்த ஹேட்டு? மிஸ்டர் ஹிமான்ஷு, நீங்கள் இப்படி சுற்றி வளைச்சி பேசிக்கிட்டு இருந்தா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? சிஐடி கிட்ட இருந்து தப்பிக்கலாம்னா? நிஜமாக தான் சொல்கிறேன், எனக்கு அண்ணனோட எந்த ஹேட்டை பற்றியும் தெரியாது. அதே மாதிரி அவர் காணாமல் போனதை பற்றியும் எனக்கு எதுவும் தெரியாது. ஹிமாச்சல் சார், அப்போ இது என்னது? பான்ஸ் என்னோடது தான். இதை திருடத்தான் நான் அங்கே போனேன். பான்ஸ்? ஹிமான்ஷு சார், நீங்கள் உங்களோட பான்ஸையே திருடுறதுக்கு போனீங்களா? மிஸ்டர் ஹிமான்ஷு, நீங்கள் சின்ன வயசுலேருந்தே இப்படி பட்டும் படாமல் குழப்பி பேசியே பழகிருச்சா? அதெல்லாம் இல்லை, நான் நிஜமாக தான் சொல்கிறேன். நானும் என் அண்ணனும் சேர்ந்து இதில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், லட்சக்கணக்கில். அண்ணன் திடீர்னு காணாமல் போயிட்டாரு. அப்புறம் ஜூஹி அந்த இடத்த விட்டு போகாமல் அங்கேயே இருக்கா. நான் கேட்டது எதையும் தரல. அப்புறம் என்ன தான் பண்ணுறது? எனக்கு சொந்தமான விஷயத்த நானே திருட வேண்டியதாக போச்சு. ஹிமாச்சல் சார், நீங்கள் சொன்னதை ஒரு வகையில் ஒத்துக்கலாம், அது உண்மையாக இருக்கட்டும். ஆனால் இவ்வளோ நேரம் நான் இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனால் ஒரு விஷயத்த உங்களுக்கெல்லாம் சொல்ல நான் மறந்துட்டேன். நான் அந்த பான்ஸை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புற நேரத்தில் அப்போது திடீர்னு டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்டு கேட்டுது. நான் பதட்டத்தில் பதுங்கிட்டேன். நான் என்ன நினச்சேன்னா, ஒருவேளை உதய் இல்லைன்னா ஜூஹியாக தான் இருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் அது வேற யாரோ. யார் அது? என்னால் அவன் முகத்தை பார்க்க முடியல, அவனோட பேக் சைடு மட்டும்தான் பார்த்தேன். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம், அவன் உதய் இல்லை. ஏன்னா அவன் உதயை விட ரொம்பவே ஹைட்டாக இருந்தான், வாட்ட சாட்டமாக இருந்தான், நீளமாக முடி வச்சுருந்தான், ஜெர்கின் போட்டிருந்தான், அப்புறம் ஜீன்ஸ் போட்டிருந்தான்னு நினைக்கிறேன். சார், வேற ஏதாச்சும் சொல்ல முடியுமா? வேற வித்தியாசமாக ஏதாச்சும் அவரை கூட்டத்தில் பார்த்தா கண்டுபிடிக்க முடியுமா? ஆமாம்மா, அவனோட ஷூஸ் crocodile லெதரில் செஞ்சது. crocodile leather. விஜய், விஜய், விஜய் சார், சார், கதவு கடியில இருந்து புகை வருது சார். மை காட், துஷன், கதவை வட. விஜய், 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 இங்க எதையோ எரிச்சிருக்காங்க, அதான? விஜய், விஜய், சார், சார் இங்க பாருங்க. என்னாச்சு? மை காட். இவர் ஒரு பெரிய சீனியர் ஆபீசர் சார். அப்படி இருக்கும்போது அவர் வீட்டுக்குள்ளே பூந்து இப்படி பண்ணிருக்கான். எவன் இதை செஞ்சானோ பங்கஜ், அவன் இந்த ஜன்னல் கண்ணாடியை உடைச்சு லாக்க கீழே இறக்கி இந்த ரூமுக்குள்ள வந்து எங்கேயோ பதுங்கி இருந்திருக்கான். சத்தம் கேட்டு ரூமுக்குள்ள வந்த விஜய் இந்த ரூமுக்குள்ள வந்ததும் அவன் விஜயோட தலையில தாக்கி இருக்கான். அப்புறம் 2 தடவை ஷூட் பண்ணிருக்கான். சார், எனக்கு என்ன தோணுதுன்னா, கொலகாரனுக்கும் இவருக்கும் ஏதோ பகை இருந்திருக்கு. அதான் ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் இவரை போட்டு தள்ளிட்டான். இப்படி கூட நடந்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல? ஒருவேளை என்ன கேட்டா விஜய் ஏதோ ஒரு குற்றவாளிக்கு எதிரியா கூட மாறி இருக்கலாம். சோ அவன் தான் இப்படி பண்ணிருப்பான். ஒரு இடம் விடாம இந்த ரூம்ல இன்ச் பை இன்ச்சா செக் பண்ணுங்க, கண்டிப்பா ஏதாவது தடயம் கிடைக்கும்.
ஆ இங்க பாருங்க, என்ன? ரகுநாத்தோட கேஸ் ஃபைல். அதுக்குள்ள எந்த பேப்பர்ஸும் இல்லை சார். மற்ற எல்லா கேஸ் ஃபைல்ஸும் இருக்கு. இங்க பாருங்க சார், எல்லாமே இருக்கு. இதுல மட்டும் இல்லை. அப்ப நமக்கு ஒரு விஷயம் கிளியர் ஆயிடுச்சு. இதுக்குள்ள இருந்த பேப்பர்ஸை தான் அங்க எரிச்சு போட்டிருக்கான். சார், எவனோ ஒருத்தர் ரகுநாத்தோட கேஸ் நமக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சிருக்கான். சார் ஆ சார், விஜய் சாரோட மொபைல் கிடைச்சிருக்கு. கடைசி கால் அனுஜ்னு யாருக்கோ பண்ணியிருக்காரு. அந்த அனுஜுக்கு கால் பண்ணு. ஹலோ, அனுஜ் குல்ஃபி வாலாவா? நான் தான் 10 குல்ஃபி ஆர்டர் பண்ணேன். என்னாச்சுப்பா? ஏன் வரல? என்ன குல்ஃபி வாலா இல்லையா? பின்ன யார் நீ? மாடலா? மாடலா? மாடல் அனுஜ். ஒரு மாடலுக்கும் போலீஸ்காரனுக்கும் அப்படி என்ன தொடர்பு இருக்கும்? சார், இதுல ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஜூகி எனக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தா. ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜூகியோட மொத்த குடும்பமும் காணாம போச்சு. இன்ஸ்பெக்டர் விஜய்க்கு ஒரு வேளை என்ன தோணுச்சுன்னா, அவங்க காணாம போன விஷயத்துல எனக்கு ஏதாவது தகவல் தெரியும்னு நினைச்சிருக்கலாம். சோ நீ இன்ஸ்பெக்டர் விஜய் கிட்ட என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை சார். நான் முதல்ல என்ன சொன்னேனோ அதை தான் அவர்கிட்ட மறுபடியும் சொன்னேன். எனக்கு எதுவும் தெரியாதுன்னு. அப்போ உனக்கு எதுவுமே தெரியாதுங்கிற? பங்கஜ், அட, நீங்க போயிட்டு எங்க போயிட்டு இருக்கீங்க? அவங்க உன் வீட்டை சோதனை போட போறாங்க. சரி, அப்போ ஒரு விஷயம் சொல்லு. ஜூஹியோட வீட்ல இருந்து ஹேட் கிடைச்சிருக்கு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஹேட் அங்கே எப்படி வந்துச்சு? சார், அது நான் உங்ககிட்ட உண்மையை தான் சொல்றேன். எனக்கு எந்த ஹேட்டை பத்தியும் தெரியாது. அதே மாதிரி காணாம போன எந்த குடும்பத்தையும் எனக்கு தெரியாது. அனோஜ், உன் குடும்பத்தை பத்தியும் ஜூஹி குடும்பத்தை பத்தியும் ஒருத்தர் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ நீ எதுவுமே தெரியாதுன்னு சொல்ற? சரி, அதை விடு. இப்ப சொல்லு, நேத்து மத்தியானம் நீ எங்க இருந்த? நான் என்னோட ஃப்ரெண்டோட ஒரு எக்ஸிபிஷன் ஓப்பனிங்காக போயிருந்தேன். ஃப்ரெண்டோட எக்ஸிபிஷன் ஓப்பனிங்காக போயிருந்தியா? அப்படியா? சார், என் வீட்டில் இருந்து எதுவுமே கிடைக்கல சார். அந்த ஷோஸ் கூட இல்லை. இமான்ஷு நம்ம கிட்ட சொன்னார்ல சார். அனோஜ், நீ பிரில்லியண்டா விளையாடணும்னு ரொம்ப முயற்சி பண்ற. ஆனா நீ பிரில்லியன்ட் இல்ல. நம்ம மறுபடியும் சந்திப்போம். சார், அந்த ஆள் என்னதான் எதிர்பார்க்கறாருன்னு எனக்கு புரியல சார். ஒரு பக்கம் ஜூகியோட வீட்டில் ஆட்டை வச்சான், மறுபக்கம் விஜயை கொண்டுட்டு கேஸோட ஃபைல்ஸ், பேப்பர்ஸ், அப்புறம் போட்டோஸ் எல்லாத்தையும் எரிச்சிருக்கான். ஏன்? தயா, எனக்கு என்னமோ விஜய் அந்த குற்றவாளியை சீக்கிரமா பிடிச்சிருந்திருப்பாரோன்னு தோணுது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியவே இல்லை. அவன் ரகுநாத்தோட ஹேட்டை ஜூஹி வீட்டுல எதுக்கு கொண்டு வந்து வச்சான்? எதுக்கா இருக்கும்? ஏன் அவன் அப்படி செஞ்சிருப்பான்? இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு தயா. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. இந்த கேஸ் போக போக குழப்பமா இருக்கு சார். இத பாரு, விஜய் வேலை செய்யற மெத்தட் எனக்கு நல்லாவே தெரியும். அவர் மொத்த முட்டையையும் கொண்டு வந்து ஒரே இடத்துல அமைக்கி வைக்க மாட்டாரு. இன்வெஸ்டிகேஷன் வந்துட்டா ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு இடத்துல கொண்டு போய் வைப்பாரு. சார், விஜயோட எல்லா ரிலேட்டிவ்ஸ் கிட்டையும் கேட்டு பார்த்துட்டோம். யாருக்குமே தெரியலன்றாங்க அங்க என்ன நடந்ததுன்னு. அவன் மொபைல்ல இருந்து ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல சார், எதுவும் தெரியல. இப்ப நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது என்னன்னா, விஜய் சாகிறதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் போனாரு, யாரையெல்லாம் பார்த்தாருன்னு தெரியணும். சார், அவரோட வீட்ல இருந்து கிடைச்ச எரிஞ்சு போன பேப்பர் பீசஸ் சார் இது. இந்த பேப்பர் பாதிதான் எரிஞ்சிருக்கு. அதுல நவ்தீப் கராஜன் எழுதியிருக்கு. நவ்தீப் கராஜா? தயா, விஜய் சும்மா எந்த பேரையும் எழுதி வைக்க மாட்டாரு. கண்டிப்பா அந்த கராஜுக்கும் ரகுநாத் கேஸுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. கண்டிப்பா ஏதோ ஒரு க்ளோஸ் லிங்க் இருக்கு. விஜய் சார் ஒரு செகண்ட் ஹேண்ட் காரை பற்றி விசாரிக்க வந்தார். செகண்ட் ஹேண்ட் காரா? ஆமாம் சார், ஒயிட் கலரில் சடவுன் கார் ஒன்று 10 வருஷத்துக்கு முன்னாடி விற்றேன். விஜய் சார் அதை பற்றி தான் கேட்க வந்தார். அந்த வண்டியோட ரெக்கார்ட்ஸ், பேப்பர்ஸ் ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக சார், நான் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எப்பவும் பக்காவாக வச்சுருப்பேன் சார். வண்டிக்கு விஷயமாச்சே, யாருக்கு தெரியும்? யாராவது எங்கேயாவது திருடிட்டு வந்திருந்தா? சேகர், அந்த வண்டிகளோட ஆர்சி புக்கு ஃபைலெலாம் எடுத்துகிட்டு வா. அந்த வண்டியை யார் வாங்கினான்னு தெரியுமா? ஆமாம், கிரீஷ்னு சார் வாங்கினாரு. அவர் தான் வாங்கினாரு. இந்தாங்க சார். இந்தாங்க, இதை பாருங்கள், மேலேயே இருக்குது. விஜய் சாருக்கு காட்டுறதுக்காக இதை எடுத்து வச்சுருந்தேன். இங்க பாருங்க, இந்த காரை ஏப்ரல் 14, 2004 வித்திருக்காங்க.
ரகுநாத் சார் காணாம போன 2 நாளுக்கு முன்னாடி சார். ரைட். அப்படின்னா இந்த காருக்கும் ரகுநாத் சாரோட ஃபேமிலி காணா போனதுக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. அப்படின்னா சார் விஜய் சார் அந்த காரை ட்ரேஸ் பண்ண நினச்சா வழி இருக்குல்ல, அதை கண்டிப்பாக ரகுநாத் சாரை ரீச் பண்ணோம். நம்ம ஒன்று பண்ணுவோம். முதல்ல ஆர்டிஓக்கு போய் அதை கண்டுபிடிப்போம். இந்த மாதிரி கார் ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கான்னு பார்ப்போம். விஜய் சாரோட மொபைல் பொசிஷன் ரெக்கார்டிங்ல இருந்து கடந்த சில நாளில் எங்கே போயிருக்காருன்னு பார்ப்போம். ஒருவேளை இந்த கேஸை சால்வ் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு வழி கிடைக்கும். சார் இந்த லாட்டிடியூட் 345 நார்த் 230 ஈஸ்ட். சார் எக்ஸாக்ட்லி இதுதான் அந்த லொகேஷன். விஜய் சாரோட ஃபோனில் இதுதான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. சார் விஜய் சார் எதுக்காக இந்த காட்டுக்கு வரணும்? அவர் இங்கே எதை தேடி வந்திருக்காரு? கரண், கண்டிப்பா அவரு கேஸ் சம்பந்தமா ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க தான் இங்க வந்திருக்கணும். சார் ஒருவேளை அது அந்த ஒயிட் கலர் வண்டிக்கு பின்னாடியே வந்துட்டாரோ? சார் இந்த காடு ரொம்ப தூரத்துக்கு அப்படியே போயிட்டே இருக்கு சார், பல கிலோமீட்டர்ஸ். அந்த மாதிரி இருக்கும் போது காடுக்குள்ள தேடும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆமா, கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நடக்காத காரியம் இல்லைல்ல. திவ்யா, இங்க எத்தனை ஏரியாவை அவர் செக் பண்ணாருன்னு பாரு. சார் இங்க இருந்து 200 மீட்டர் தொலைவில் பார்த்துருக்காரு. 200 மீட்டரா? அவ்வளவுதானே? ஆளுக்கு ஒரு பக்கம் போய் தருங்க. சார் ஓ, சொல்லு நிக்கல். சார் ஆ, இங்கே பாருங்க சார். MS01 Y5371. சார் இதுதான் அந்த ஒயிட் கார் கரேஜ்லேருந்து வித்துது. வண்டியை ஃபுல்லா கிளீன் பண்ணி நல்லா பாருங்க. ஹரியா, பக்காவை கிளீன் பண்ணுங்க. சார் ஆ, சார் இந்த வண்டி அவ்வளோ உயரத்துலேருந்து எப்படி இங்கே வந்திருக்கும்? ஆக்சிடென்டா இருக்கலாம். ஒரு ஆள் ஜூஹியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இதில் இருந்திருந்தாங்கன்னா எலும்பு கூட ஏதாவது இருந்திருக்கணும்ல. எதுவுமே இல்லை, காலியாக இருக்கு. சார் 10 வருஷம் ஆனதில் புழு பூச்சி ஏதாவது சாப்பிட்ருக்கோம்ல? ஆமா கவின், ஆனா ஏதாவது ஒண்ணு கிடைக்கணும்ல. அட்லீஸ்ட் ட்ரேசஸ் ஆவது இருக்கணும்ல. சரி, ஒரு வேலை, இந்த வண்டிக்குள்ள என்னெல்லாம் டஸ்ட் இருக்கோ அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுங்க. கரண், போய் வேக்யூம் கிளீனர் எடுத்துட்டு வா. சார் ஒருவேளை இப்படி நடந்திருக்கலாம்ல, அவங்க வண்டிக்குள்ளேயே இல்லாமல் இருந்திருக்கலாம். கவின், இப்படி கூட நடந்திருக்கலாம்ல. எத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தாங்களோ அவங்க மொத்த படிச்சு எங்கேயாவது கொண்டு போய் தூக்கி எரிஞ்சிருக்கலாம்ல. இல்ல பள்ளத்தாக்குல தள்ளி விட்டுட்டு போயிருக்கலாம்ல. சார் ஆ, இங்கே பாருங்க சார். டாலர் சார். சார் இது ஜூஹி அம்மாவோட டாலர். இதே மாதிரி டாலர் அவங்க ஃபோட்டோவில் போட்டிருந்ததை நான் பார்த்தேன் சார். ஜூஹி அம்மாவோட டாலரா? ஆமாம் சார். அப்போ ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஜூஹி குடும்பத்து ஆளுங்களை இந்த வண்டியில தான் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பாடியை வேற எங்கேயோ கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணிருக்காங்க. வண்டியை மட்டும் இங்க இந்த பள்ளத்தாக்குல கொண்டு வந்து தள்ளி விட்டுருக்காங்க. அதாவது எவிடன்ஸே இல்லாம போறதுக்காக, தடையுமே இல்லாம இந்த கொலையை சாமர்த்தியமா செய்ய நினைச்சிருக்காங்க. என்ன டாக்டர் சார், ஏதாவது தெரிஞ்சுதா? அட என்ன அபிஜித், இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா. வந்ததும் வராதமா கேள்வி கேட்குற? வந்ததும் ஹாய் ஹலோ சொல்லு, நான் எப்படி இருக்கேன்னு கேளு, உன்னை பத்தியும் சொல்லு. அட விசாரிக்கலாம் தான் நினைச்சேன். எப்படி இருக்கீங்க தாரிகா? பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஹலோ தம்பி, நான் என்னை பற்றி தான் பேசிட்டு இருக்கேன்ப்பா. என்கிட்டயே கொஞ்சம் நல்லா விசாரிக்கலாம்ல. உங்களை ஏன் விசாரிக்கணும்? சரி, எப்படி இருக்கீங்க சொல்லுங்க, பார்த்தாலே தெரியுது.
ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கிறீங்க. நான் நல்லா இருக்கேன். அப்படி கேளு. இப்ப வா, ஒரு விஷயம் இருக்கு. அட உள்ள வந்தா முதல்ல ஹாய் ஹலோ சொல்லி நல்லா விசாரிக்கையா. வேலை பாட்ட வேலை இருக்கதான் செய்யும். சரி இப்ப கேளு, என்ன கேட்டுட்டு இருந்த? அந்த கார்ல இருந்து டஸ்ட் எல்லாம் கிடைச்சது இல்ல, இதெல்லாம் இதுல இருந்து க்ளூஸ் தான் கிடைச்சதான்னு கேட்டேன். ஆமா அபிஜித், இந்த மணல்ல இருந்து ஒரு நகத்தோட ஒரு சின்ன பீஸ் கிடைச்சிருக்கு, கொஞ்சம் முடியும் கிடைச்சிருக்கு. அதுல ஒரு முடி ஒரு 40 வயசு பொம்பளையோடுது. அந்த நகை கிடைச்சதுல அது 10-12 வயசு குழந்தையோடுது. அது ரெண்டுத்துக்குமான ரெக்கார்டு எங்ககிட்ட இல்ல. அப்படின்னா கண்டிப்பா விக்டிமோட அம்மாவோ இல்ல தம்பியாவோ தான் இருக்கணும். அதுல பாக்கி இருந்த முடியோட டெஸ்ட் கூட இப்பதான் போயிட்டு இருக்கு. ஸ்ட்ரையா ரிப்போர்ட் வாங்க தான் போயிருக்கா. சார், ரகுநாத் சாரோட ஃபேமிலி காணாம போறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சின்சியர் ஸ்டாஃப் முகேஷையும் லோகேஷையும் ஆபீஸை விட்டு தூக்கி இருக்கிறாங்க சார். முகேஷா? ஒருவேளை இதெல்லாம் பண்ணது முகேஷா இருக்குமா? சார், ம், ஹேர் சாம்பிள்ஸ் டெஸ்டுக்காக அனுப்பி வச்சிருந்தோம்ல, அதுல ஒரு முடியோட டிஎன்ஏ மேட்ச் ஆயிருக்கு. யாருது? அவன் பேர் பாலு, அண்டர் வேர்ல்டோட கான்ட்ராக்ட் கில்லர். பணத்தை வாங்கிட்டு ஆளுங்களை கொன்றுவான். அவன் மேல நிறைய மர்டர் கேசஸும் இருக்கு சார். பானு, பங்கஜ் உனக்கு நல்லா தெரியும்ல, அந்த பைக்கில் போகிற ஆள் பாருதான்னு. ஆமாம் சார். சிக்னலாக அதான் காட்டுது. ஆ, என்ன திடீர்னு காணாம போயிட்டான்? எங்க போனான் அவன்? ஓ மை காட். சார் சார், யாரும் ஷூட் பண்றாங்க சார். சார் சார், இவன் மொபைலுக்கு அன்ஐடென்டிஃபைட் நம்பர்லேருந்து மெசேஜ் வந்திருக்கு சார். அதை என்கிட்ட கூட. மெசேஜா? ஒரு வேலை பண்ண, முதல்ல இந்த நம்பர் யாரோடதுன்னு ட்ரேஸ் பண்ண. ரகுநாத் சாரோட கம்பெனியில் 20 வருஷம் நான் வேலை பார்த்துருக்கேன். ஃப்ளோர் மேனேஜராக இருந்திருக்கேன். ப்ரொடக்ஷன், லேபர் எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி, உங்களை எதுக்காக உங்க வேலையை விட்டு தூக்குறாங்க? அது பிரச்சனை என்னென்னா, பார்ட்னர்ஸ் 2 பேருக்குள்ளேயும், அதாவது குமார் சாருக்கு ரகுநாத் சாரோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு விரிசல் வந்துருச்சு. விரிசலா? அந்த விரிசலுக்கு என்ன காரணம்? அது குமார் சாருக்கு என்ன தோணுச்சுன்னா, ரகுநாத் சார் அவரை ஏமாத்துறாருங்கிற மாதிரி தோணி இருக்கு. அவருக்கு தெரியாம ஏதோ டீல் பண்ற மாதிரி தோணி இருக்கு. அதனால குமார் உங்களை ரகுநாத்தை ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ண சொல்லி இருக்கான். ஆமா சார், நான் ரகுநாத் சாரை பத்தி எல்லா விஷயங்களும் குமார் சார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அவர் யாரை மீட் பண்றாரு, என்ன மாதிரி டீல் பண்றாரு, கொடுக்கல் வாங்கல் எல்லாமே. கடைசியில் நீங்க இந்த மாதிரி பண்றதா ரகுநாத் கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால அவர் உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாரு, சரியா? ஆமா சார். அதுல இருந்து கரெக்டா 1 வருஷத்துக்கு அப்புறம் குமார் சாரும் ரகுநாத் சாரும் அவங்களோட பார்ட்னர்ஷிப்பை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆமா சார், அது எப்போ நடக்க வேண்டியது. ஓ அப்படியா? சரி, இன்ஸ்பெக்டர் விஜய் உங்ககிட்ட என்ன தெரிஞ்சுக்க விரும்பினார்? சார், அது குமார் சாரோட ஆக்சிடென்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். அப்போ அவரோட மனைவியும் குழந்தையும் கூட இருந்ததா சொன்னாங்க. அப்போது இன்ஸ்பெக்டர் விஜய்க்கு என்ன தோணுச்சுன்னா, அது ஆக்சிடென்ட் இல்லை, ஒரு மர்டர்னு தோணியிருக்கு. அதான் பார்ட்னர்ஷிப்பே இல்லைல்ல, அப்புறம் என்ன மர்டருக்கு அவசியம்? சார், 2 பார்ட்னருமே ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரிஞ்சிட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒத்து போகலை. அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸில் காம்படிஷனை ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது அது இந்த மாதிரி முன்னொருத்தரை மொத்தமாக அழிச்சிடும். அப்புறம் குமார் சாரோட மரணத்துக்கு அப்புறம் யாருக்கு ரொம்ப பெனிஃபிட்னு பார்த்தா அது ரகுநாத் சாருக்கு தான். குமார் இறந்ததுக்கு அப்புறம் ஃபுல் பெனிஃபிட் கிடைச்சது ரகுநாத் குடும்பத்துக்கு தான். பெரிய ஒரு பெனிஃபிட் கிடைச்சிருக்கு. குமார் ஃபேமிலியோட ஆக்சிடென்ட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுங்க. என்னன்னு பார்த்துருவோமே, உண்மையிலேயே அன்னைக்கு நடந்தது ஆக்சிடென்ட்டா இல்லை? சார், உங்களுக்கு என்ன தோணுது? குமாரோட ஃபேமிலியோட மரணத்துக்கு பின்னாடி ரகுநாத்துக்கு சம்மந்தம் இருக்குமா? கவின், ரகுநாத்துக்கு பிசினஸ்ல குமாரோட தான் பெனிஃபிட் கிடைச்சிருக்கு. அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, ரகுநாத்தை குமாரை கொண்டிருக்கலாம்ல. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். என்ன நிக்கில், ஆக்சிடென்ட்டை பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா? சார், மிஸ்டர் குமார் வழக்கம் போல ஆஃபீஸை விட்டு வீட்டுக்கு போயிருக்காரு. வீட்டில் இருந்து அப்புறம் அவங்க ரெசார்ட் கிளம்பியிருக்காங்க. அவங்க மனைவி ஒரு சர்ப்ரைஸ் வெக்கேஷன் பிளான் பண்ணியிருக்காங்க.
அது எதுக்காகனா குமார் சாரோட பர்த்டேக்காக. அவங்க அந்த ரெசார்ட்ல தான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணலான்ட்டு இருந்தாங்க. அவங்க போகும்போது அவங்க குழந்தையும் கூட இருந்திருக்காங்க. அப்புறம் போகும்போது ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. விதி பயங்கரமாக விளையாடுதில்ல சார். ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கும், அடுத்த நிமிஷமே எல்லாம் தலைகீழாக மாறிடும். ஆனால் சார் இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்புறம் அவரோட வண்டி பிரேக் ஃபெயிலியர் ஆயிருக்கு. அவரோட வண்டியோட ஸ்பீடு ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. அவரால் வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்புறம் வண்டி பள்ளத்தாக்கில் போய் விழுந்துருச்சு. காரோட பிரேக் திடீர்னு ஃபெயிலியர் ஆயிருக்கு. அது எப்படி? கேட்க ரொம்ப விசித்திரமா இல்ல சார்? அது புது வண்டி சார். அவர் அந்த வண்டியை 1 வாரத்துக்கு முன்னாடி தான் வாங்கியிருக்காரு. பிரேக் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே தான் நானும் சொல்றேன். சார் இப்படி கூட நடந்திருக்கலாம்ல. அவங்க ஃபேமிலி மெம்பர் யாராவது இல்லைனா ரகுநாத் ஃபேமிலியை சேர்ந்தவங்க யாராவது பழிவாங்க பண்ணியிருக்கலாம் இல்லையா? குமார் ஃபேமிலியோட மர்டர் நடந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் யார் அவங்கள பழிவாங்க நினைப்பாங்க? எங்க ஆக்சிடென்ட் நடந்ததோ அங்க மிஸ்டர் குமார் அண்ட் மிஸ்ஸஸ் குமாரோட பாடி தான் கிடைச்சது. குழந்தையோட பாடி கிடைக்கல. ஒரு நிமிஷம். என்னாச்சு சார்? உடனே வண்டியை திருப்பு. கவேன், அந்த கொலைகாரி யாருன்னு இப்ப தெரிஞ்சிடுச்சு. நான் வந்துட்டேன். 42 மைல் ஸ்டோன் பக்கத்தில் இருக்கேன். என்ன பண்றது இப்போ? அந்த பிரிட்ஜுக்கு கீழேயா? மயில் காடல் பக்கத்தில் இருக்கேன். சரி, ஓகே. ஹலோ, இப்போ நான் எங்கே தான் வரணும்? சும்மா லெஃப்ட் ரைட்னா விளையாடுறீங்களா? என்னென்ன பைத்தியம் நினச்சிங்களா? ஹலோ, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? எவ்வளோ நேரமா நான் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கேன்? ஒழுங்கா முன்னாடி வந்து நில்லுங்க, இல்லைன்னா இங்கேருந்து கிளம்பி நான் போயிட்டே இருப்பேன். நான் மட்டும் வாயை திறந்தேன்னா அப்புறம் நீ ஜெயிலுக்குள்ள இருப்ப. சீக்கிரமா வெளியில வா, வந்து என் பணத்தை கொடுத்துட்டு போ. அதுக்கப்புறம் வேலை முடிஞ்சிடும், நான் போயிடுவேன். நான் கிளம்புறேன். கவலைப்படாத அனோஜ், உனக்கான பணத்தை நான் மரத்துக்கு பின்னாடி தான் வச்சிருக்கேன். அப்படி போடு, பிரமாதம். என் லைஃப் இனிமே மாறப்போகுது. உன்ன மாதிரி தங்க முட்டை போடுற வாத்து ஒருத்தர் 2 பேர் கிடைச்சா போதும், என் வாழ்க்கை டோட்டலா மாறிடும். எங்க இருக்க? நீ என்ன பத்தி கவலைப்படாத அனோஜ். நம்ம பேசின மாதிரி இதுதான் உன்னுடைய கடைசி பேமெண்ட். என்ன பேசுற நீ? தங்க முட்டை போடுற வார்த்தை யாராவது சும்மா விடுவாங்களா? நான் மட்டும் என்ன சும்மாவா? அனோஜ், தேடாத. நீ எனக்கு வாக்கு கொடுத்துருக்கல்ல. ஏய், ஒரு பிளாக்மெயிலர் சொன்ன விஷயத்தை நீ கண்மூடித்தனமா நம்பிட்ட இல்ல? சரி விடு, போ. தேங்க்யூ. ஏய், என்ன பண்ற? நீ என்னடா நினைச்ச அனூஜ்? நீ என்ன பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருப்ப, நான் அதை சகிச்சுட்டே இருப்பேன்னு நினைச்சியா? என்கிட்ட விளையாடுறியா நீ? இதுக்காக நீ ரொம்ப வருத்தப்பட போற, புரிஞ்சுக்கோ. ஷட் அப். இங்க நான் நினைச்சது மட்டும் தான்டா நடக்கும். யோசிச்சு பாரு அனூஜ். நான் உன்னை எப்படி மர்டர் பண்ண போறேன்னா, உன்னை இப்ப கண்ட துண்டமா வெட்டி போட்டுட்டு ஏரியில இருக்கிற முதலைகளுக்கு தூக்கி போட்டுட்டேனா, இந்த விஷயம் இங்க இருக்கிற ஈ காக்கா கூட தெரியாம போயிடும். உன் ஃபேமிலிய பண்ணி அந்த மாதிரியா? ஒரு விஷயம் மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ. ஒரு சட்டையை தைக்கிற ஆளு அதுக்கான பட்டன் தைக்கிறதுக்கு இடத்த விட்டு தான் வைப்பான். ஒருவேளை நான் செத்துட்டேன்னா என்னுடைய இன்னொரு பாக்கெட் வேற சிஐடிக்கு போயிடும். அதோட உன் கதை முடிஞ்சது. உன் ஆட்டம் எல்லாமே அடங்கிடும். Just shut up. நீ என்னடா நடிச்சுக்கிட்டு இருக்க? நீ போய் சொல்லிக்கிட்டே இருப்ப, நான் அதை நம்பிக்கிட்டே இருப்பேனா? உன்ன மாதிரி பேராசை பிடிச்ச மிருகம்லாம் நஷ்டத்துக்காக எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டான்டா. என்ன பண்ற?
வேணாம், என்ன சுட்டுறாத. வேண்டாம் வேண்டாம். விட்டுரு விட்டுரு, சுட்டுறாத. வேண்டாம், சொன்னா கேளு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஏசிபி சார் நீங்களா? கடைசியில அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுல? விளையாட்டு பொருள் உன் கையில இருக்கிறத பார்க்க எனக்கு பிடிக்கல. அவனுங்க கிட்ட சொல்லிடு, ஒழுங்கு மரியாதை எங்க கிட்ட சரண்டர் ஆக சொல்லு. என்னடா பாத்துட்டு நிக்கிறீங்க? ஏசிபி அடிச்சு தூக்குங்கடா. வேணாம் சார், விட்டுருங்க சார், விட்டுருங்க சார். நான் சின்ன சின்ன பேக்மெயில் பண்றேன் சார், விட்டுருங்க. இந்த பாசமான பொண்ணை கொஞ்சம் பாருங்க. இவ தன்னை பெத்த அப்பா அம்மாவைய கொலை பண்ணிருக்கா. வாயை திறந்து சொல்லு, எதுக்காக நீ உன் அப்பா அம்மாவை கொன்ன? அவங்க என்னுடைய அப்பா அம்மாவே இல்ல. அவங்க என்ன தத்தெடுத்து வளர்த்தாங்க, அவ்வளவுதான். என்னுடைய உண்மையான அப்பா மிஸ்டர் குமார் அவர்தான். அவருடைய மரணம் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல நடந்துச்சு. அந்த ஆக்சிடென்ட் ரகுநாதன் தான் செஞ்சிருக்கா. ஓ அப்பா அம்மாவோட மரணத்துக்கு பழி வாங்குறதுக்காக நீ ரகுநாத் அப்புறம் அவர் மனைவியை கொல்ல பிளான் பண்ண. அதுக்காக நீ மானுவ பணம் கொடுத்து வேலைக்கு வாங்கினல? ஆமா, நான் சொன்ன வேலையை இவன் கரெக்டா செஞ்சுட்டான். அதுக்கப்புறம் மானவ் கையால விஜய் சாரை கொன்னுட்டேன். அதுக்கப்புறம் மானவ் கதையை முடிச்சிட்டல்ல? ஆமா, எனக்கு எதிரா நான் எந்த ஒரு எவிடன்ஸையும் விட்டு வைக்க விரும்பல. எல்லா பழியும் மொத்தமா தூக்கி அனுஜ் மேல போடலாம்னு நினைச்சல, அப்படித்தானே? அனுஜ் ஜூஹியோட வீட்டுல நீ ரகுநாத்தோட ஹேட்டை வச்சுட்டு போயிருக்க. அதாவது முடிஞ்ச கதையை நீ கிளறி விட்டுருக்க. திருடனுக்கு திருடன் உதவி செஞ்சு கடைசியில மொத்தமா மாட்டிக்கிட்டீங்க. பிரமாதம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. குற்றவாளி எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் சரி, கடைசியில அவன் இருக்க போறது ஜெயில 4 செவத்துக்குள்ளதான். இனிமே ஜெயிலுக்கு போய் உட்கார்ந்து கம்பி எண்ணி பிராக்டிஸ் பண்ணு, தூக்கு தண்டனைக்கான ஆர்டர் வர்ற வரைக்கும்.